டாக்டர், என்னோட ஹேர் க்ரோத் நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஹேர் க்ரோத் நல்லா இருக்கணும்னா நீங்க காமனா பண்ற ஹேர் கேர் மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்க. அது என்னென்னு சொல்றீங்களா? எல்லாருமே ரொம்ப காமனா பண்ற ஒரு ஹேர் கேர் மிஸ்டேக் என்னன்னா ஹேர் க்ரோத்காக ஆயில் யூஸ் பண்றது. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஹேருக்கு ஆயில் யூஸ் பண்ணா ஹேர் ஃபால் ஆகுமா? ஹேர் க்ரோத்காக ஆயில் யூஸ் பண்றது ஒரு மித்து தாங்க. ஆயில் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். ஸோ ஸ்ப்ளிட்டன்ஸை சீல் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கேல்ப் மசாஜிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்க ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் எல்லாருமே ரொம்ப காமனா பண்ற ஹேர் கேர் மிஸ்டேக் என்னன்னா டைட் ஹேர் யூஸ் பண்ணிக்கிறது. இது உங்களோட ஹேர் ஃபாலிக்கல்ல ட்ராக்ஷன் ஃபோர்ஸஸ் அதிகம் பண்ணிட்டு ஹேர் ஃபாலை தான் காஸ் பண்ணுது. ஸோ ஹேர் ஸ்டைல்ஸ் லைக் லூஸ் போனி அண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸசிவ் ஹேர் க்ரூமிங் டூல்ஸோட யூசேஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஹேர் வாஷ்காக யூஸ் பண்ற உங்களோட ஷாம்பு ஜென்டிலா, பாராபென் ஃப்ரீ அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ ஹேர் கிளென்சரா மட்டும் இருந்தா போதும்.